வெல்கம் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு அ குட்டி குழந்தைங்க எல்லாம் டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்கல்ல, ரிங்கா இருக்குமே. அந்த ட்ராயிங் தான் இன்னைக்கு வரைய போறோம். நீங்களும் அத அழகா வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா, கரெக்ட்டா சென்டர் ஆஃப் த பேஜ்ல ஒரு ட்ரையாங்கிள் நல்லா பெருசா போடணும். அந்த ட்ரையாங்கிள் கீழ கர்வ் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல அந்த டாப்ல ஒரு சர்க்கிள் போடணும். வேற அந்த ஃபேஸ்ல இப்போ நம்ம டெடியோட ஃபேஸ் கொண்டு வர போறோம். அதனால இந்த எண்டுல மேல டாப்ல 2 சைடும் காதுக்காக நம்ம கொஞ்சம் அழிக்கணும். அத அழிச்சிட்டு அத கர்வ் பண்ணி கொஞ்சம் வெளியில கர்வ் பண்ணி கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். அதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் சைடு 2 சைடும் கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கண்ணு வரைய போறோம். மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு கரெக்டாக கொஞ்சம் சென்டர்லையா கண்ணு. வேறு மூக்கு கண்ணோட கொஞ்சம் பிக்காக இருக்கணும். வேறு மூக்குக்கு கீழே ஒரு லைன், அதுக்கப்புறம் மவுத். ரிங்கு, இந்த ஃபர்ஸ்ட் ரிங் இந்த ட்ரையாங்கிள், அந்த கழுத்துக்கிட்ட இந்த சைடு ஒரு கர்வ், இந்த சைடு ஒரு கர்வ், அந்த ரெண்டையும் சென்டரில் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரிங், இந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட இந்த செகண்ட் ரிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தேர்ட் ரிங்கும் அதே மாதிரி தான். செகண்ட் ரிங்கோட தேர்ட் ரிங் பெருசாக இருக்கணும். இந்த சைடு ஒரு கர்வ், அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் கர்வ் பண்ணணும். அதுமாதிரி இந்த சைடு ஒரு கர்வ் சென்டரில் ஜாயின் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்த ரிங்கு அதுவும் அதே மாதிரி தான். அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில், இந்த லைனுக்கு வெளியில், அதே மாதிரி அந்த சைடு லைனுக்கு வெளியில் கொண்டு சென்டரில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி எல்லா ரிங்கும் இந்த சைடு ஒரு கர்வ், இந்த சைடு ஒரு கர்வ், சென்டரில் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி 10 ரிங்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக 10 ரிங் வரைஞ்சிருங்க. எல்லா ரிங்கையும் வரைஞ்சிட்டு அந்த லாஸ்ட் ரிங்கில் அந்த டபுள் லைன் வர்ற மாதிரி லாஸ்ட், அதாவது ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைனில் நம்ம அழிச்சிடணும். இந்த எக்ஸ்ட்ரா லைன்லாம் அழிச்சிட்டு உள்ள ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதையும் அழிச்சிடணும். ட்ரையாங்கிள் அழிச்சிட்டு எந்தெந்த லைன்லாம் ஜாயின் ஆகலையோ அதெல்லாம் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஒவ்வொன்றா இந்த லாஸ்ட் ரிங் மட்டும் 2 கர்வ்ட் லைன், இந்த சைடு ஒரு கர்வ்ட் லைன், அந்த சைடு ஒரு கர்வ்ட் லைன், அதுக்கப்புறம் கீழே அதை ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி டபுள் லைனாக போட்டுருணும். இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு டீப் எல்லோ, மீடியம் எல்லோ. ஃபஸ்ட்டு ரிங்குக்கு டார்க் வைலட், லைட் வைலட் மிக்ஸ் பண்ணணும். செகண்ட் ரிங்குக்கு வேர்மிலியன், பீச், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெட், நல்ல டார்க்காக ரெட்டு கொடுத்துட்டு இந்த சென்டரில் ஷைனிங்க்காக ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். ஒயிட் கொஞ்சம். தேர்ட் ரிங் வேர்மிலியன் அண்ட் பீச், சென்டரில் அந்த ஹைலைட் ஒயிட் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆரஞ்சு. அடுத்தது டீப் எல்லோ, மீடியம் எல்லோ, டீப் எல்லோ, மீடியம் எல்லோ, ஒயிட் சென்டரில். அடுத்தது டீப் க்ரீன், லைட் க்ரீன், ஒயிட். அதுக்கு அடுத்தது பர்ஷியன் ப்ளூ, செர்லியன் ப்ளூ, சென்டரில் ஒயிட். நெக்ஸ்ட்டு ரோஸ் பிங்க், லைட் பிங்க், சென்டரில் ஒயிட்.
நெக்ஸ்ட்டு லைட் வைலட், ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் ஒயிட். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். ஆரஞ்ச், பீச், சென்டரில் ஒயிட் மிக்ஸிங். நெக்ஸ்ட்டு டீப் க்ரீன், லைட் க்ரீன், ஒயிட். இந்த சைடு கொஞ்சம் ஒயிட், இந்த சைடு கொஞ்சம் ஒயிட். லாஸ்ட்டாக சார்கோல் பென்சில் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ குட்டீஸ், நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அழகாக இதை வரைஞ்சி கலர் பண்ணி சார்கோல் பென்சில் வச்சு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Please subscribe my YouTube channel.